இது என் வீடு, நான் குடித்துவிட்டு சத்தம் போட்டால் உனக்கு என்ன என்று அயல் வீட்டுக்காரர் கூறுகிறாரா? அப்படி என்று சொன்னால் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். ஒரு குடும்பம் தனது வீட்டில் நிம்மதியாக வாழ்வது ஒரு ஆடம்பரம் அல்ல, அது சட்டத்தால் பாதுகாக்கப்படும் உரிமையாகும். ஆனால் இன்று பல கிராமங்களிலும் நகரங்களிலும் ஒரு பொதுவான பிரச்சனை என்னவென்றால், சிலர் தினமும் மதுபோதையில் வீட்டின் முன்பாகவும் தெருவிலும் அல்லது தங்கள் வீட்டிலேயே சத்தமிட்டு சண்டையிட்டு திட்டி அயல் வீட்டாரின் அமைதியை குலைப்பதாகும். அவர் தனது சொந்த வீட்டில்தானே சத்தம் போடுகிறார். அப்படி இருக்க சட்டம் தலையிடுமா? இந்த கேள்வி பலருக்குள்ளும் இருக்கலாம். இதற்கு சட்டம் என்ன சொல்கின்றது என்பது தொடர்பில் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். ஆம், கட்டாயமாக தலையிட முடியும். இலங்கை தண்டனை சட்டக்கோவை, குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை மற்றும் பொது அமைதியை பாதுகாக்கும் சட்ட கோட்பாடுகளின் கீழ் பிறரின் அமைதியான வாழ்க்கையை பாதிக்கும் செயற்பாடுகள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படலாம். பொது தொந்தரவு என்றால் என்ன? ஒரு நபரின் செயல் காரணமாக அயலவர்கள் அல்லது பொதுமக்கள் பாதிக்கப்படுவது பொது தொந்தரவு என கருதப்படலாம். உதாரணமாக, தினமும் மதுபோதையில் வந்து கத்துதல், இரவு முழுவதும் பாடல் அல்லது கூச்சல், பெண்கள் மற்றும் குழந்தைகளை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்வது, அடிக்கடி சண்டையிட்டு சுற்றுப்புற அமைதியை குலைத்தல், தெருவில் மதுபோதையில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளுதல் முதலான விடயங்களை பொது தொந்தரவு என கருதலாம். இது தொடர்பில் சட்டம் என்ன சொல்கின்றது? இலங்கை சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று, ஒருவரின் சுதந்திரம் மற்றொருவரின் உரிமை பாதிக்கப்படும் இடத்தில்தான் முடிவடைகிறது. அதாவது, ஒருவர் மதுபானம் அருந்துவது தனிப்பட்ட செயல் என்றாலும் அதன் விளைவாக அயலவர்களின் அமைதி குலைந்தால் அது சட்ட பிரச்சனையாக மாறும். எனவே மேற்படி இவ்வாறான செயற்பாடுகளால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுகின்ற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அமைதியான முறையில் எச்சரிக்கை வழங்கலாம். இரண்டாவதாக, பிரச்சனை தொடர்ந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் எழுத்து மூல முறைப்பாடு செய்யலாம். மூன்றாவதாக, ஒவ்வொரு சம்பவத்திற்கும் திகதி, நேரம், சாட்சிகள் போன்ற விவரங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவதாக, தேவையானால் வீடியோ அல்லது ஒளிப்பதிவு போன்ற ஆதாரங்களையும் பாதுகாத்து வைத்திருங்கள். நீதவான் நீதிமன்றத்தின் அதிகாரம் என்ன செய்யும்? ஒரு நபரின் நடத்தை பொது அமைதிக்கு ஆபத்தாக இருப்பதாக போலீசார் கருதினால் அவரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அமைதியை பேணும் பிணை பெறலாம், நல்ல நடத்தை பேணுமாறு உத்தரவிடலாம். உத்தரவை மீறினால் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம். பலருக்கும் தெரியாத முக்கியமான உண்மை என்னவென்றால், அயல் வீட்டுக்காரரின் தொந்தரவு காரணமாக உங்கள் குழந்தைகள் படிக்க முடியவில்லை, அல்லது வயதான பெற்றோர் ஓய்வெடுக்க முடியவில்லை, அல்லது குடும்பத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கின்றது, அல்லது பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டியுள்ளது. இவை வெறும் சத்தமல்ல, இவை உங்கள் சட்ட உரிமைகளின் மீறலாகவே இருக்கலாம். இவை உங்கள் சட்ட உரிமைகளின் மீறலாகவே இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் பயந்து வாழ வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. சட்டம் ஒழுங்காக நடந்து கொள்பவர்களை பாதுகாக்கின்றது. அமைதியான வாழ்க்கை உங்களுடைய கட்டாய உரிமை. அதை பாதுகாப்பது சட்டத்தின் கடமை. எனவே இந்த காணொளியினுடைய இறுதியில் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னால், உங்கள் பகுதிகளிலும் இப்படிப்பட்ட மதுபோதை மூலமான தொந்தரவுகள் இருக்கின்றனவா? நீங்கள் இப்படியான பிரச்சினை தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்ததுண்டா? உங்களுடைய அனுபவங்கள் தொடர்பில் கட்டாயமாக கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவியுங்கள். முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், இப்படியான பிரச்சனைகள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இது தொடர்பில் சகலரும் ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.